தேமுதிக கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா. கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் கிருஷ்ணகிரியை அடுத்த வேட்டியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் முன்னாள் முதல்வர் கல்வி கண் திறந்த காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழாவை மாணவர்களுக்கு பேச்சு போட்டி நடத்தி அனைவருக்கும் நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் கிளைக்கழக செயலாளர் பி. மணியரசு வரவேற்புரையாற்றினார். கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கல்வியாளருமான எம். முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக பொருளாளர் வி. லட்சுமணன் முன்னிலை வகித்தார். வேட்டியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் நடைபெற்ற காமராஜரின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சி. வஜ்ரவேல், கிருஷ்ணகிரி மத்திய ஒன்றிய கழக செயலாளர் பி. மாதேஷ், மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏ. கே. வேலு, ஊர் கவுண்டர்களான டி. கோபி கவுண்டர், மந்திரி கவுண்டர் திருப்பதி, வரி கவுண்டர் டெலிபோன் ராஜா, காமராஜர் நகர் வரி கவுண்டர் எஸ். கிருஷ்ணன், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ஓவியப் போட்டி, நடனப் போட்டி நடத்தி அவர்கள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் மாணவர்களுக்கு நோட், பென்சில், பேனா வழங்கி இறுதியில் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இறுதியில் தலைமை ஆசிரியர் நன்றியுரை கூறினார். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவர். காமராஜர் 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியேற்றி இலவச கல்வி, இலவச மதிய உணவு என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதனால் கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என்று அழைக்கப்படுகிறது. காமராஜர் உழைப்பாய் உயர்ந்தவர் காமராஜர் என்று உத்தமரை நாம் போதிப்போம் என்று சொல்கிறார்கள். Ready? Okay. நீ உட்கார ஓகே.